Hello students, welcome to Just Add Maths. இன்னைக்கு நம்ம chapter 2ல section 2.5 introduction பார்க்கலாம். இந்த செக்ஷன்ல நம்ம ஒரு புது கான்செப்ட் பார்க்க போறோம். அந்த கான்செப்ட் பேரு modular arithmetic. So first அதோட மீனிங் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா definitions and illustrations பார்க்கலாம். So first modular arithmetic. இதுக்கு ஒரு சின்ன illustration மாதிரி கொடுத்து அதில இருந்து explain பண்ணிருக்காங்க. So in a clock we use the numbers 1 to 12 to represent the time period of 24 hours. How is it possible to represent the 24 hours of a day in a 12-hour format? So, நமக்கு தெரியும் நம்ம clockல வந்து 1 to 12 numbers தான் இருக்கு. ஆனா நம்மளோட 1 dayல 24 hours இருக்கு. So, இதில் வந்து என்ன question கேட்டிருக்காங்கன்னா அந்த 24 hours நம்ம எப்படி இந்த 12-hour formatல வந்து நம்ம clockல பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு question கேட்டிருக்காங்க. So, அதுக்கு we use 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 and after 12 we use 1 instead of 13 and 2 instead of 14 and so on. That is after 12 we again start from 1, 2, 3. இப்போ suppose நம்ம midnight 12 ஆரம்பிக்கிறோம்னா திருப்பி noon வந்து 12 ஆகுது. Again நம்ம வந்து 13, 14 யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 1, 2, 3 தான் யூஸ் பண்ணுறோம். So, in this system, the numbers wrap around 1 to 12. So, 1 to 24 அப்படின் full-ஆ 24 numbers-உம் யூஸ் பண்ணாமல் நம்ம 1 to 12 2 times யூஸ் பண்ணுறோம். This type of wrapping around after hitting some value is called modular arithmetic. So, இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் நம்ம வந்து numbers யூஸ் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதோ கான்செப்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு சைக்கிளாக நம்ம பண்ணுறதோ அதுதான் வந்து modular arithmetic அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுக்கு பேசிக் எக்ஸாம்பிள் வந்து இந்த கிளாக் அண்ட் டே தான். 24 hours இருக்க ஒரு டேயில் ஆனால் நம்ம கிளாக்கில் 12 numbers வச்சு தான் வந்து டைம் வந்து ஹவர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த டே அண்ட் நைட் சேஞ்ச் ரிப்பீட்டட்லி. ஸோ டே இருக்குது, நைட் ஆகுது, திருப்பி டே, திருப்பி நைட். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு மாடுலர் அரித்மெட்டிக் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு த டேஸ் ஆஃப் அ வீக் அக்கர் cyclically from Sunday to Monday. So days of a week again அதே தான். Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday again திருப்பி Sunday, Monday தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் இதுவும் வந்து ஒரு மாடுலர் அரித்மெட்டிக். நெக்ஸ்ட்டு சீசன்ஸ் ஆஃப் அ இயர் சேஞ்ச் சைக்ளிக்கலி சம்மர், ஆட்டம், வின்டர், ஸ்ப்ரிங். அதே மாதிரி த லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பிளான்ட். ஸோ லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பிளான்ட் சீட், பிளான்ட், ஃப்ளவர், ஃப்ரூட், திருப்பி ஃப்ரூட்லேருந்து சீட் வருது. அதே இது அகெயின் அண்ட் அகெயின் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லூப்பில் ஒரு சைக்கிளில் போயிட்டே இருக்கிறது தான் வந்து மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த ஐடியாஸ் ஆஃப் மாடுலர் அரித்மெட்டிக் வாஸ் டெவலப்டு பை கிரேட் ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் கார்ல் ஃப்ரீட்ரிஷ் காஸ், ஹூ இஸ் கால்ட் அஸ் த பிரின்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிஷியன்ஸ். ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாடுலர் அரித்மெட்டிக் அப்படிங்கிற கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ கான்க்ருவன்ஸ் மாடுலோட டெஃபினிஷன். Two integers a and b are congruence modulo n if they differ by an integer multiple of n. That is, a minus b is equal to kn for some integer k. So, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா congruence moduloக்கு நமக்கு two integers வேணும் a and b are congruence modulo n if they differ by an integer multiple of n. So, integer multiple of n என்ன அர்த்தம்னா இப்போ சப்போஸ் நீங்கள் 2, 4, 6, 8, 10 இந்த 5 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த 5 நம்பர்ஸுமே 2 into 1, 2 into 2, 2 into 3, 2 into 4, 2 into 5 இந்த மாதிரி எழுத முடியும். ஸோ இந்த 2, 4, 6, 8, 10 இந்த 5 நம்பர்ஸுமே இன்டீஜர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஏன்னா நம்ம இது எல்லாத்துக்குமே இருக்கிற காமன் ஃபேக்டர் வந்து 2ஆக இருக்குது. ஸோ 2 into இன்னொரு நம்பர் அந்த ஃபார்மேட்டில் நம்மளால் இந்த 5 நம்பர்ஸும் எழுத முடியுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இன்டீஜர் மல்டிபிள் ஆஃப் n. ஸோ ஒரு காமன் நம்பர் இருக்கும், அந்த காமன் நம்பர் கூட டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் வந்து இன்டீஜர் மல்டிபிள். தட் இஸ் a minus b is equal to kn for some integer k. ஸோ இந்த knங்கிறது தான் இன்டீஜர் மல்டிபிள் ஆஃப் n. ஸோ இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா a and b are congruence modulo n அப்படின்னா என்ன அர்த்தம்னா a minus b is equal to kn இப்படின்னு இருந்தால் நம்ம a and b are congruence modulo n அப்படின்னு சொல்லலாம். This can also be written as, ஸோ நம்மளால் ஒவ்வொரு தடவையும் a and b are congruence modulo n இவ்வளோ பெருசாக எழுத முடியாது இல்லையா, அதனால் இதுக்கு என்ன நொட்டேஷன்னா a இதில் வந்து 3 lines போடணும், 2 lines இல்லை 3 lines போட்டு a அந்த 3 lines b அப்புறம் ப்ராக்கெட்டில் வந்து mod n அப்படின்னு போடணும். இதை எப்படி ரீட் பண்ணலான்னா a and b are congruent modulo n அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா
A is congruent to B mod n அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். So next, here the number n is called modulus. In other words, A congruent to B mod n means A minus B is divisible by n. So இந்த நம்பர் n வந்து நம்ம மாடுலஸ்ன்னு சொல்கிறோம். இந்த A congruent to B mod nக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா A and Bயை நம்ம மைனஸ் பண்ணோன்னா அந்த மைனஸ் பண்ணி வர ஆன்சர் வந்து divisible by n அப்படிங்கிற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அதாவது A minus B is divisible by n அப்படின்னு இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ 61 congruent to 5 mod 7 அப்படின்னா 61 and 5 நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 56 கிடைக்குது. 56 வந்து divisible by 7ஆக இருக்குது. ஸோ இது வந்து இந்த A congruent to B mod n means A minus B is divisible by n இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து 61 is congruent to 5 mod 7 அப்படின்னா 61 minus 5 is equal to 56 is divisible by 7. இதான் வந்து இந்த கான்குரன்ஸ் மாடுலோட மீனிங். நெக்ஸ்ட்டு கனெக்டிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அண்ட் மாடுலர் அரித்மெட்டிக். ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நிறையா சம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஃபார்முலா A is equal to BQ plus R where 0 less than or equal to R less than mod B. ஸோ இந்த ஃபார்முலா அண்ட் இப்போ நம்ம பார்த்த கான்குரன்ஸ் மாடுலோ ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். Let m and n be integers where m is positive. Then by Euclid's division lemma, we can write n is equal to mq plus r where 0 less than or equal to r less than m and q is an integer. So இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து நமக்கு எப்போவுமே a is equal to bq plus r, r வந்து 0 less than or equal to r less than b இந்த இடத்துல என்ன இருக்கோ அது இருக்கும். இங்கே வந்து bக்கு பதிலாக m இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். Instead of writing n is equal to mq plus r, we can use the congruence notation in the following way. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்முலாவை எடுத்து அதை எப்படி கான்குரன்ஸ் மாடுலோவில் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. n is equal to mq plus r. இப்போது இந்த ஆரை வந்து நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடலாம். n minus r is equal to ரைட் சைடு அப்படியே இருக்கும் m into q. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த n minus r is an integer modulo of m. அதாவது இந்த n minus r வந்து m ஆல் டிவைட் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ தான் அந்த இன்டீஜர் மல்டிபிள் டெஃபினிஷன் பார்த்தோம். ஸோ அங்கே வந்து k இன்ட்டு n இருந்தது, இங்கே வந்து m இன்ட்டு q இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ n minus r is equal to mq. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா n minus r is congruent to 0 mod m. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த n minus r is equal to mq இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன மீனிங்னா இந்த n minus r வந்து m ஆல் டிவிசிபிள் ஆயிரும். ஏன்னா இங்கே ப்ளஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அது வந்து ரிமைண்டராக வரும். ஆனால் இங்கே வந்து n minus r is equal to mq மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த n minus r வந்து m ஆல் டிவைட் ஆயிரும். இங்கே வந்து நமக்கு m தான் வந்து நம்மளோட மாடுலஸ். நம்ம அந்த டெஃபினேஷனில் பார்த்த மாதிரி அங்கே n வந்து மாடுலஸாக இருந்தது, இங்கே m தான் வந்து அந்த மாடுலஸ் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா இந்த n minus r கூட எந்த நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணால் அது வந்து divisible by m-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா நமக்கு அங்கே வந்து a minus b is divisible by n, அதான் வந்து நம்ம கான்குரன்ஸ் மாடுலோட மீனிங். இங்கேயும் வந்து நமக்கு a இருக்குது, a வந்து ஃபுல்லாக n minus r. இந்த n minus r கூட எந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு m வச்சு அதை டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த ஸ்டெப்லேருந்து பார்த்தீங்கன்னா n minus r is equal to mq. அதாவது n minus r ஏற்கனவே வந்து m ஆல் டிவைட் ஆகுது. ஸோ நம்ம வேறு 1 2 வேறு எந்த நம்பர்ஸுமே நம்ம போய் சப்ராக்ட் பண்ண முடியாது, அப்படின்னா ஆன்சர் வந்து மாறிடும். ஸோ நம்ம 0வை சப்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த நம்பர் வந்து m ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து n minus r is congruent to 0 mod m அப்படின்னு எழுதியிருக்கோம். அதாவது இந்த n minus r வந்து m ஆல் டிவைட் ஆகுது, ரிமைண்டர் எதுவுமே வரல, அதுதான் வந்து இதோட மீனிங். இப்போ இந்த ஆரை நம்ம திருப்பி ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ n is congruent to r mod m. ஸோ நமக்கு ஒரு கான்குரன்ஸ் ரிலேஷன் கிடச்சிருச்சு. Thus the equation n is equal to mq plus r through Euclid's division lemma can also be written as n is congruent to r mod m. ஸோ இதில் உங்களுக்கு மெயினாக தெரிய வேண்டிய பாயிண்ட் அந்த Euclid's division lemma ஃபார்முலா வந்து n is equal to mq plus r. ஸோ இதை எப்படி கான்குரன்ஸ் மாடுலோவில் எழுதலாம்னா n is congruent to r mod m அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு நோட். ஸோ ஃபர்ஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா when a positive integer is divided by n, the possible remainders are 0 1 2 3 etc. n minus 1. ஸோ இது வந்து சப்போஸ் நம்ம 3ஆல் ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறோன்னா நமக்கு எந்த பாசிபிள் ரிமைண்டர்ஸ்லாம் வரலான்னா 0 1 2 இந்த 3 மட்டும்தான் ரிமைண்டராக வரும். ஏன்னா
3 வச்சு டிவைட் பண்ணும்போது 3ஏ உங்களுக்கு ரிமைண்டராக வராது. ஸோ 4, 5, 6, 7 அந்த மாதிரி பெரிய நம்பர்ஸும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிமைண்டராக வராது. அப்படி வந்ததுன்னா நீங்கள் திருப்பியும் டிவைட் பண்ணிடுவீங்க 3 வச்சு. ஸோ திருப்பியும் உங்களுக்கு வந்து 0, 1, 2 இதில் தான் வந்து ஏதாவது ரிமைண்டர்ஸாக வரும். ஸோ அதை தான் வந்து இங்கே ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை என்னால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு பாசிபிள் ரிமைண்டர்ஸ் 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா n-1 அது வரைக்கும் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, thus when we work with modulo n, we replace all the numbers by their reminders upon division by n given by 0, 1, 2, 3 etc. n-1. ஸோ இதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு illustration இருக்குது, அது பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம மாடுலோ, அதாவது இந்த கான்குரன்ஸ் மாடுலோ பண்ணும்போது இந்த ரிமைண்டர்ஸ் வச்சே வந்து நம்ம சம்மை வந்து பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து இந்த நோட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 integers a and b are congruent modulo m written as a congruent to b mod m if they leave the same remainder when divided by m. ஸோ இது வந்து கான்குரண்ட் மாடுலோக்கு இன்னொரு டெஃபினிஷன் மாதிரி. ஸோ இப்போ a அண்ட் பியை தனித்தனியாக நம்ம எம்மால் டிவைட் பண்ணோன்னா ரெண்டுக்குமே வந்து சேம் ரிமைண்டர் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ a மைனஸ் b இஸ் டிவிசிபிள் பை m, அது ஒரு டெஃபினிஷன். இன்னொரு டெஃபினிஷன் வந்து a அண்ட் b ரெண்டையும் நம்ம தனித்தனியாக டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரே ரிமைண்டர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் டு ஃபைண்ட் 8 mod 4. ஸோ 8 mod 4 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 8ஓட எந்த நம்பரை நம்ம மைனஸ் பண்ணோன்னா அது வந்து 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணோம். அதாவது 8ஓட எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணோன்னா கிடைக்கிற நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். வித் அ மாடுலஸ் ஆஃப் 4. ஸோ இங்கே வந்து n தான் வந்து நமக்கு மாடுலஸ். ஸோ இங்கே n வந்து 4. வித் அ மாடுலஸ் ஆஃப் 4 we make a diagram look like a clock with a possible reminders 0, 1, 2, 3. ஸோ இப்போ தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நோட்டில் பார்த்தோம், n ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு வந்து பாசிபிள் ரிமைண்டர்ஸ் வந்து 0, 1, 2 எக்ஸெட்ரா n-1 இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு 4 தான் வந்து அந்த நம்பர். ஸோ 4க்கு பாசிபிள் ரிமைண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3யோட ஸ்டாப் பண்ணிடணும், 4 போடக்கூடாது. ஸோ n-1 வரைக்கும் தான். ஸோ 0, 1, 2, 3 we start at 0. ஸோ இங்கே வந்து டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். இது வந்து சும்மா ஒரு சர்க்கிள் மாதிரி. ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணி 8 வரை நான் போட்டிருக்கேன், ஏன்னா இங்கே வந்து 8 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 0, 1, 2, 3 அதாவது பாசிபிள் ரிமைண்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிளில் இருக்கணும். ஸோ 0, 1, 2, 3 இது வந்து ஒரு சைக்கிள். நெக்ஸ்ட்டு 4 பார்த்தீங்கன்னா 0க்கு நேராக போட்டுக்கோங்க, 5 வந்து 1க்கு நேராக போட்டுக்கோங்க, 6 2க்கு நேராக, 7 3க்கு நேராக, 8 வந்து 0க்கு நேராக போட்டுக்கோங்க. ஸோ இப்போது we start at 0 and go through 8 numbers in a clockwise sequence. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 0ல் ஸ்டார்ட் பண்ணோம், 0, 1, 2, 3 இப்படி வந்து போயிட்டே இருக்கணும். ஏரோ வந்து இப்படி இருக்குது, அதாவது இங்கே வந்து நமக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்குது, அதனால நம்ம clockwise டைரெக்ஷனில் போகணும். நார்மலாக கிளாக் வந்து இப்படி தான் போகும். ஸோ இதுக்கும் வந்து நம்ம இந்த டைரெக்ஷனில் தான் போகணும். ஸோ இப்போது 0ல் ஸ்டார்ட் பண்ணி 0, 1, 2, 3 8 டைம்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இது வந்து 3ல் முடியுது. 3ல் முடிஞ்சதுன்னா இதுக்கு அடுத்து வர நம்பரை தான் நம்ம வந்து நம்மளோட ஆன்சராக எடுத்துக்கணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 8 வரை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 0ல் ஸ்டார்ட் பண்ணி 0, 1, 2, 3, 4, 5 சாரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 3ல் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 0, இதுதான் வந்து நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும். இதுக்கு இன்னொரு ரொம்ப ஈஸியான வழி என்னென்னா, 8ங்கிற நம்பர் தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க கரெக்டாக. ஸோ அந்த 8 வந்து எந்த ரிமைண்டருக்கு நேராக இருக்குன்னு பாருங்கள், அது வந்து 0ல் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ அதான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். we start at 0 and go through 8 numbers in a clockwise sequence 0, 1, 2, 3, 0, 1, 2, 3. After doing so, consider the next number in the sequence which is 0. ஸோ 3க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் வந்து 0. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். therefore 8 is congruent to 0 mod 4. அதாவது 8 கூட 0வை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆயிரும். ஸோ 8 minus 0 is equal to 8 which is divisible by 4. நம்ம இதுக்கு வந்து 1, 2, 3 எது போட்டாலுமே அது வந்து 4ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 8 is congruent to 0 mod 4. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அதே மாதிரி தான், ஆனால் நமக்கு இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. டு ஃபைண்ட் -5 mod 3.
ஸோ -5 mod 3னா -5 கூட எந்த நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு அந்த வேல்யூ 3ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ வித் அ மாடுலஸ் ஆஃப் 3, இங்கே என்னோட வேல்யூ வந்து 3, we make a diagram look like a clock with a possible remainder 0, 1, 2. ஸோ இங்கே 3 இருக்கிறதால நமக்கு possible reminders வந்து 0, 1, 2 தான். We start at 0 and go through 5 numbers in a anti-clockwise sequence. ஸோ இங்கே ஏன் anti-clockwise sequence அப்படின்னா இங்கே வந்து நமக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ clockwise-னால் நம்ம இப்படி போவோம், anti-clockwise-னால் நம்ம அப்படியே நம்ம இப்போ கிளாக் பார்க்குறோன்னா அதுக்கு அப்படியே ரிவர்ஸில் பாருங்கள், அதுதான் வந்து anti-clockwise டைரக்ஷன். ஆன்டினா ஆப்போசிட், ஸோ anti-clockwise சீக்வன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்படி எழுதியிருக்கேன்னா டயக்ராமே வந்து அப்படியே ரிவர்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அந்த சமுக்கு நான் வந்து இப்படி டயக்ராம் போட்டிருந்தேன். ஸோ இங்கே வந்து ஆன்டி-கிளாக்வைஸில் போகணுங்கிறதால நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். ஸோ 0, 1, 2 இந்த 3 பாசிபிள் ரிமைண்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ளே இருக்கிற சைக்கிளில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 0க்கு நேராக 3 போட்டுக்கோங்க, 1க்கு நேராக 4 போட்டுக்கோங்க, 2க்கு நேராக 5 போட்டுக்கோங்க. இங்கே ஏன் நீ -1 -2 வேல்யூஸ் போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ -1 -2ன்னு போடுறதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து இதை அப்படியே ஆன்டி கிளாக்வைஸ், அதாவது டயக்ராமே வந்து நம்ம ரிவர்ஸில் மாற்றிட்டோம். ஸோ நம்பர்ஸ் எழுதும்போது மைனஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த சம்மில் பண்ண மாதிரியே 0, 1, 2, 3, 4, 5 டைம்ஸ் கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 0ல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நம்பர் வந்து இங்கே 2ன்னு இருக்குது. பட் நம்ம எப்போவுமே வந்து எப்படி கன்சிடர் பண்ணணும்னா ஆன்டி கிளாக்வைஸில் நம்ம வரைஞ்சிருக்கோம். பட் ரிமைண்டர்ஸ் எப்போவுமே வந்து இந்த இப்படி கிளாக்வைஸில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ 0, 1, 2 அதாவது நான் போன டயக்ராமில் மார்க் பண்ண மாதிரி இந்த பிங்க்கில் மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து கிளாக்வைஸில் இருக்கிற மாதிரி. ஸோ 0, 1, 2 இது வந்து எப்படி இருக்குன்னா கிளாக்வைஸில் 1 இருக்கிற இடத்துல 2 இருக்கும், 2 இருக்கிற இடத்துல 1 இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து கவுண்ட் பண்ணணும் 1, 2, 3, 4, 5. நம்ம எப்போ பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட்டு நம்பர் பார்த்தோன்னா அது வந்து 2ஆக இருக்குது. பட் நம்ம வந்து இங்கே ஆன்டி கிளாக்வைஸில் எடுக்கிறதால நம்ம ரிமைண்டர் வந்து 2ஆக இருக்காது. ஒரிஜினலாக அந்த இடத்துல கிளாக்வைஸாக நம்ம எடுக்கும்போது அந்த இடத்துல என்ன ரிமைண்டர் இருக்குமோ அதை தான் வந்து நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும். ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்திங்கன்னா -5 congruent to 1 mod 3. ஸோ இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் நார்மலாக கிளாக்வைஸில் ரிமைண்டர் எடுக்கும்போது 5க்கு நேராக நமக்கு 1 தான் இருக்குது. ஸோ நமக்கு லாஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 8க்கு நேராக நமக்கு வந்து 0 தான் இருந்தது. ஸோ நம்ம 0 ஆன்சர் எழுதிட்டோம். அதே மாதிரி இங்கே 5க்கு நேராக பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படியே எழுதுறதா இருந்தால் கூட எழுதிக்கலாம் டயக்ராம் பார்த்து. பட் டயக்ராம் கரெக்டாக போடணும். ஸோ 5க்கு நேராக 1 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 1. ஸோ -5 congruent to 1 mod 3. ஸோ இப்போ இந்த 1 அங்கே மைனஸ் பண்ணோன்னா -5 - 1 is equal to -6. -6 is divisible by 3. -2 ஆன்சர் வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஆன்சர் எழுதிட்டு a - b is divisible by n அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு modulo operations. Similar to basic arithmetic operations like addition, subtraction and multiplication performed on numbers, we can perform same operations in modular arithmetic. ஸோ நம்ம யூஸ்வலாக நம்பர்ஸில் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த கான்குரன்ஸ் மாடுலோலையும் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து 2 தியரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு தியரம் 5, a, b, c and d are integers and m is a positive integer such that if a congruent to b mod m and c congruent to d mod m. ஸோ இங்கே வந்து 2 கான்குரன்ஸ் மாடுலோ எடுத்திருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன், a plus c is congruent to b plus d mod m. அதாவது LHS தனியாக RHS தனியாக. ஸோ a plus c அப்புறம் b plus d. அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கு a minus c is congruent to b minus d mod m. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் a into c is congruent to b into d mod m. ஸோ இது வந்து டிவிஷனுக்கு வந்து அப்ளை ஆகாது. பிகாஸ் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாடுலஸ் வேல்யூ வந்து அந்த a minus b is divisible by m அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு தெரியாது. ஸோ டிவிஷனுக்கு வந்து இந்த தியரம் வந்து இல்லை. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும்தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துடலாம். இஃப் 17 is congruent to 4 mod 3 and 42 is congruent to 3 mod 13, then from theorem 5. ஸோ அதே மாதிரி தியரம் 5ல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா a plus c is congruent to b plus d mod m. அதே மாதிரி இங்கே 17 plus
42 is congruent to 4 plus 3 mod 13. சாரி, இங்கே வந்து 17 congruent to 4 mod 13 வரும், 3 இல்லை. ஸோ ரெண்டு மாடுலஸ் வேல்யூமே வந்து நமக்கு சேமாக தான் இருக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 59 congruent to 7 mod 13. ஸோ 17 minus 42 பண்ணிங்கன்னா -25. இது வந்து சப்ராக்ஷன், செகண்ட் பாயிண்ட் அப்படியே. a minus c is congruent to b minus d mod m. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ வரும். நார்மலாக நம்ம நம்பர்ஸ்க்கு எப்படி அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ 17 into 42 is equal to 4 into 3 mod 13. ஸோ a into c is congruent to b into d mod m. ஸோ இதுக்கும் வந்து நம்ம யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தியரம் 6. இஃப் a is congruent to b mod m, then ac is congruent to bc mod m. Second, a plus or minus c is congruent to b plus or minus c mod m for any integer c. ஸோ இது வந்து தியரம் 5 மாதிரி கிடையாது. அதில் வந்து ரெண்டு கான்குரன்ஸ் மாடுலோ இருந்தது. இங்கே வந்து ஒரு கான்குரன்ஸ் மாடுலோ அண்ட் ஒரு காமன் இன்டீஜர். ஸோ இந்த இன்டீஜரை வந்து நம்ம ரெண்டு சைடும் ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டு சைடும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட். ஸோ நம்ம வந்து தனித்தனியாக ப்ளஸ் மைனஸ் எழுதுறதுக்கு பதிலாக இப்படி ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ இது வந்து இன்டீஜர் சி. ஸோ தியரம் 5 வந்து ரெண்டு கான்குரன்ஸ் மாடுலோ, தியரம் 6 வந்து ஒரு கான்குரன்ஸ் மாடுலோ அண்ட் ஒரு காமன் இன்டீஜர் சி. ஸோ இதோட வந்து செக்ஷன் 2.5 இன்ட்ரோடக்ஷன் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.